உங்கள் கிருஷ்ணன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அப்படின்னா, ஹை ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட், யூனிக்காக யார் காம்படிஷன்ஸ் மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மட் டயாஸ், அதாவது மண் அகல் விளக்கு. நிறையா பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கோயில்களில். ஸோ மண் அகல் விளக்கு இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ரொசீஜர். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இந்த மட் டயாஸ் அதாவது மண் அகல் விளக்கை வந்து எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், என்ன மாதிரியான பர்பஸுக்கு அதை வாங்குறாங்க, என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு, இதை எப்படி பேக் பண்ணணும், எப்படி ஆர்டர் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் இதை நம்ம கிளியராக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரி, பண்ணணும்னு நினச்சா இந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ், கன்சல்டிங், ட்ரைனிங் இது அத்தனையும் எங்களிடம் செய்து கொள்ளலாம். லைசன்ஸ் ப்ராசஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான அத்தனை டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்துட்டு எங்களிடம் செய்து கொள்ளலாம். நன்றி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டில் மட் டயாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மட் டயாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சிறிய விளக்கிலிருந்து பெரிய சைஸ் வரைக்கும், ஸோ சைஸ் வாரியாகவும் நிறையா இருக்குது, டைப்ஸ் வாரியாகவும் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, பிளைன் அதாவது பிளைன் மண் அகல் விளக்கு, அதாவது பிளைன் மட் டயாஸ் சொல்லுவாங்க. அப்புறம் பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் டெக்கரேட்டிவ் மட் டயாஸ், அதாவது வந்து டெக்கரேட் பண்ண மண் அகல் விளக்குகள். அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் மட் டயாஸ். அடுத்து சென்டட், அதாவது மட் டயாஸில் வந்து வாசனை உள்ள மட் டயாஸ் இருக்குது. அடுத்து வந்து வேக்ஸ் ஃபில்டு, அதாவது மெழுகு ஃபில் பண்ணப்பட்ட மட் டயாஸ். அடுத்து கிஃப்ட் ரேப்பிங் பண்ண கிஃப்ட் ஐட்டம்ஸ் உள்ள மட் டயாஸ். அதாவது மட் டயாஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ் வச்சு, ஒரு 10 பீசஸ் வச்சு கூடுதலான மற்ற விஷயங்கள், அதாவது காட்டன் பிக்கு ப்ளஸ் உங்களுடைய குங்குமம் பாக்கெட், ஒரு ஆயில் பாக்கெட், இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ஒரு கிஃப்ட் பேக்காகவும் நம்ம கொடுக்க முடியும். இத்தனை டைப்ஸ் ஆஃப் மட் டயாஸில் நம்ம நிறைய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெற முடியும். இந்த ஏற்றுமதி வாய்ப்புகள் எந்தெந்த நாடுகளில் நமக்கு வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இத்தனை டைப்ஸும் எல்லா நாடுகள்லையுமே எல்லா பர்பஸுக்கும் வாங்குறாங்க. இந்த டெக்கரேட்டிவ் மட் டயாஸ் அதிகமாக பல நாடுகளுக்கு போகுது. முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு அலங்கரிக்கப்பட்ட மண் அகல் விளக்குகள் அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அதில் டெக்கரேட்டிவ் மட் டயாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் அதில் வந்து மதிப்பு கூட்டியிருப்பாங்க. என்றைக்குமே மதிப்பு கூட்டி நம்ம பொருளை விற்கும்போது மண் அகல் விளக்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தான். ஸோ இந்த மண் அகல் விளக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மதிப்பு கூட்டும் போது அதிகமான ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு கிடைக்குது. குறைஞ்ச பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 3 ரூபா 5 ரூபாய் இருக்கக்கூடிய விளக்கு வெளிநாடுகளில் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபாய்க்கு அது விற்க முடியும். ஒரு 5 ரூபா விளக்கு வந்து நீங்கள் 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு மேலே விற்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து அலங்கரிக்கப்பட்ட, அதாவது டெக்கரேட்டிவ் மட் டயாஸோ இல்லை வந்து பெயிண்ட் பண்ண மட் டயாஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ப்ரைஸுக்கு போகுது. 100 ரூபா 200 300 400 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்களுடைய டெக்கரேட்டிவ் மட் டயாஸை பொறுத்து அதுக்கான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அதிகம். வேக்ஸ் ஃபில் பண்ணது அது தனி ரேஞ்சு. அப்புறம் கிஃப்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிக மதிப்புக்கு நம்ம விற்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் வசிக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே இதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கலாம். தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கு. அதில் குறிப்பிட்ட சில நாடுகள் வந்து சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு, UAE, கத்தார், USA, UK, கனடா, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி பல நாடுகள், நமக்கு இன்னும் நிறைய பல நாடுகள் இருக்கு. நான் குறிப்பாக நான் சொல்கிறேன், தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை நாடுகளுமே வெற்றி வாய்ப்பு இந்த பொருட்களுக்கு இருக்க ஏற்றுமதி வாய்ப்பும் நீங்கள் பெற முடியும். நீங்கள் நிறைய உருவாக்கிக்கவும் முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதிகமான பொருட்கள் இப்போ அனுப்பித்தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து போகலை, அதர் ஸ்டேட்டு நார்த்துலாம் நிறைய பண்ணுறாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்து இந்த மகாராஷ்டிரா இருக்குது, உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகாவிலேருந்து அனுப்புகிறாங்க, மத்திய பிரதேசத்துலேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்க அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பொருளை உற்பத்தி செஞ்சாலோ இல்லை வாங்கி விற்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலோ, அது உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல ஒரு எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணலாமே, ஒரு தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான மட் டயாஸ், அதாவது மண் அகல் விளக்கை வந்து ஏற்றுமதிக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஒரு அருமையான ஒரு பொருள். அடுத்து வந்து இந்த பொருள் வந்து என்னென்ன மாதிரியான எதுக்காக வாங்குறாங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் தமிழர்கள் எதுக்கு வாங்குவாங்க. ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு, ஒரு நவராத்திரி, அடுத்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாட்கள் அன்னைக்கு, அப்புறம் வந்து ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல், கோயில் திருவிழாக்கள், இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வீடுகளில் விளக்கேற்றுவாங்க, கோயிலில் விளக்கேற்றுவாங்க. ஸோ இதற்கான பர்பஸுக்கு
அதிகமாக நம்ம நாட்டிலிருந்து வாங்குறாங்க. அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த பொருளை வந்து நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு விற்கும்போது மிக கவனமாக பேக் பண்ணி அனுப்பணும். இது வந்து ஈஸியாக நம்ம பேக் பண்ணி, ஏன்னா உடையக்கூடிய பொருள், மண் வகை விளக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடையக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால இது மிக கவனமாக பேக் பண்ணணும். இந்த பேக்கிங்கில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் வந்து நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் இந்த பொருட்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸு கம்மியாக இருந்தால் கூட பேக்கேஜிங்கில் தான் நீங்கள் முக்கிய கவனம் செலுத்தணும். பேக்கிங்கில் வந்து மிக முக்கியமாக நீங்கள் வந்து பபுள் ரேப் பண்ணலாம். பபுள் ரேப்லாம் நீங்கள் எல்லாம் பபுள்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாஸ்டிக் பபுள் ரேப்ஸ். ஸோ அதை நீங்கள் அதுக்கு பேக்கிங்கில் பயன்படுத்தலாம். அடுத்து தெர்மோகோல் பேக்கிங் பயன்படுத்தலாம். அடுத்து கார்கேட்டட் பாக்ஸஸில் டிவைடட் பண்ணக்கூடிய, அதாவது ஒவ்வொரு விளக்குமே வந்து செப்பரேட் பண்ணி டிவைட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். பேக்கேஜிங் தான் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதுக்கான விஷயங்களை ஈடுபடுங்க. அடுத்து வந்து மிக முக்கியமாக அடுத்து நீங்கள் பேப்பர் பேக்கேஜிங் ஏதாவது பண்ணலாமா நினச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் பேக்கேஜிங் பண்ணலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் விளக்குக்குமே வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் பேக்கேஜிங் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் வைக்கலாம். அடுத்து வந்து கட்டிங்ஸ், அதாவது ஒன்றோட ஒன்று நெருக்கி கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிளைன் பேப்பர் கட்டிங்ஸ் வைக்கலாம். ஸ்ட்ரெச்சு பேப்பர்ஸ் வைக்கலாம். ஸோ அது கிராஃப்ட் பேப்பர், ஸ்ட்ரெச்சு கிராஃப்ட் பேப்பர் வைக்கலாம். அது கார்கேட்டட் பேப்பர் பேக்ஸ் பேப்பர் கிராஃப்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை நிறையா அதில் வைக்க வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனால் வந்து மிக முக்கியமாக இது எல்லாமே பிளைனாகவும் சுத்தமாகவும் அந்த பேப்பர் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக்கேஜிங்கில் கட்டாயமாக நீங்கள் பேப்பர் பேக்கேஜிங் வச்சிங்கன்னா அது பிரிண்டடாக இருக்கக்கூடாது. நியூஸ் பேப்பரோ ஆயிலி பேப்பரோ வேஸ்ட்டு தானே, இதை கீழே தானே அவங்க எடுத்து போடுவாங்க, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆயிலி பேப்பரோ நியூஸ் பேப்பரை மடித்து சுருட்டி வைக்கிறது அதெல்லாமே அந்த மாதிரி செய்யவே கூடாது. கட்டாயமாக உங்கள் கஸ்டம்ஸில் அந்த ப்ராடக்டை ஹோல்டு பண்ணிடுவாங்க. இது அலவுடே கிடையாது. அப்போ நீங்கள் பேக்கேஜிங்கில் மிக கவனமாக இருக்கணும். பேக்கேஜிங் வந்து ஒயிட் பேப்பரை கட் பண்ணி நீங்கள் அதை ஸ்லிப் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஸோ அடுத்து மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வைக்கோல் வைக்கவே கூடாது. வைக்கோல் வச்சோம்னா நம்ம வந்து லோக்கலில் நம்ம வாங்கும்போது நீங்கள் வெளியில் உள்ளூரில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து வைக்கோல் வச்சு நம்ம வாங்குவோம். ஆனால் வெளிநாடுகளை பொறுத்தவரை வைக்கோல் நாட் அலவுடு. அதாவது அக்ரிகல்ச்சரல் வேஸ்டேஜ் எல்லாமே நாட் அலவுடு. வைக்கோல், பேடி கஸ்கு, காயர் ஃபைபரு, கஸ்கு, இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வரக்கூடிய வாய்ப்புகளுமே, லார்வாஸ், இந்த மாதிரி இன்செக்ட்ஸு, பூச்சிகள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்கிடும். இது உருவாக்கும் போது அப்புறம் கஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதை வந்து ஹோல்டு பண்ணி அதுக்கு பர்ஃபெக்டாக சர்டிஃபிகேட் இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஃபியூமிகேட் பண்ணணும், பைட்டோசானிட்டரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குதா, அது புறாமே வந்து அக்ரிகல்ச்சர் கரெக்டான வேஸ்ட்டு தானா, அப்படி என்ன இதெல்லாம் வந்து தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கும், உங்களுக்கும் சிரமங்களை உண்டாக்கும், டாக்குமெண்ட்ஸுக்கும் நிறையா செலவாகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து வைக்கோல் வந்து கட்டாயமாக வைக்கவே வைக்காதீங்க. வைக்கோல், பாடிகஸ்க்கு எதுவுமே வைக்க, காயர் ஃபைபர் இந்த மாதிரி எதுவும் ஐட்டமே வைக்க வேண்டாம். நீங்கள் லோக்கலுக்கு நீங்கள் எது வேணாலும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு நாட் அலவுட். பட் அதற்கான பர்ஃபெக்ட் பேக்கேஜிங் முக்கியம். நான் முதல் சொன்ன மாதிரி பபுள் ட்ராப்பு, தெர்மோகோல் பேக்கேஜிங், டிஷ்யூ பேப்பர் பேக்கேஜிங், பிளைன் பேப்பர், கிளீன் பிளைன் பேப்பர் ஸ்ட்ரெச்சு பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் வைக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. சில நாடுகளில் அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சு பேப்பர்ஸ் கூட நாட் அலவுட் தான். அது உங்களுக்கு குப்பையாக ஆகுதுன்ட்டு அதுவுமே வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்போ வந்து ஒரு பையர்கிட்ட எப்படி இருந்தால் எனக்கு வந்து கரெக்டான முறையில் அங்கே ஹோல்டு இல்லாமல் கஸ்டம்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வெளியில் போகும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நம்மளாம் ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடாது. சில நாடுகளில் வந்து பிளைன் பேப்பர் கூட நாட் அலவுடு. பிளைன் பேப்பர்ஸ் கூட நீங்கள் உள்ள புற இருந்த மாதிரி குப்பை நினச்சிட்டு அதுக்கு நாட் அலவுடு தான். நீங்கள் அழகாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் மடித்து கரெக்டாக பாக்ஸ் பண்ணி டிவைட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வைக்கலாம். மாதிரி பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து தெளிவான முறையில் காட்டன் பாக்ஸில் நல்ல கனமான பெட்டியாக போடுங்க. நம்ம நைஸ் பெட்டி உள்ளதை நம்ம எல்லாம் கரெக்டாக வச்சுட்டோம் இல்லையா, பபுள் ட்ராப்லாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பெட்டியை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அனுப்புறது ஏதாவது கிராக் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக அது மண் அகல் வழக்கு மண் பொருள் அப்படிங்கிறதுனால வேகமாக டேமேஜ் ஆகிடும். அப்புறம் அவ்வளோ உடஞ்சிருக்கு இவ்வளோ உடஞ்சிருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா, பையர் சொன்னாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்க தான் வேணும். நம்ம சைடு எப்பவுமே கிளியராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் பேக்கேஜிங்கிலே ஒரு பையர் வந்து உங்களை அப்படியே ஒரு ட்ரஸ்ட், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அதிகமாக வரணும்.
ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து நீங்கள் ஷிப்மெண்ட் ஏர் ஃப்ரைட் ஷிப் மூலமாக அனுப்பணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். இந்த பொருளுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து கொரியர் மூலம் ஒரு 500 பீஸ் கேட்குறாங்க, ஒரு 1000 பீஸ் கேட்குறாங்க, அழகாக பாக்ஸில் போட்டு கொரியர் அனுப்புங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இப்போ இந்த வந்து மட் டயாஸ் அனுப்புகிறோம், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன லைசன்ஸ் ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும், இல்லை பேக்கேஜிங் எப்படி இது பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் அதுக்கான விஷயங்களை கேட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொரியரில் அனுப்பலாம். அதிகமான குவான்டிட்டியாக இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புனீங்கன்னா சரியாக வருமானு தெரியல. கொரியரும் அதே மாதிரி தான், காஸ்ட் அதிகமாக வந்துடும். அது நீங்கள் ஏர் ஃப்ரைட் மூலமாக நீங்கள் ஷிப்மெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ லைசன்ஸ் எடுக்கல சார், சின்ன அளவு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ கொரியர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து அனுப்பக்கூடிய வழிமுறை. அடுத்து வந்து இது வந்து மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்த பொருளுக்கு வேணும். மட் டயாஸ் அனுப்புறதுக்கு, மண் அகல் விளக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பயுமே லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணி வைக்கணும்னா சின்ன அளவில் இருந்தால் கொரியரில் அனுப்பிக்கோங்க. ஸோ பெரிய அளவுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஐஇசி, இது பேசிக் செட்டப்பை முடிச்சிருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொருள் அனுப்புறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறையா பெருசாக டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படாது. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் நீங்கள் வந்து ஷிப்மெண்ட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கவுன்சிலில் நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் அப்படி இபிசிஹெச்னு சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலில் நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாம். அடுத்து போர்ட்டு கஸ்டம்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பலாம். நிறையா பாக்ஸஸ் இருக்குது, நிறைய காட்டன் பாக்ஸஸ் இருக்குது. இதை வந்து ஒரு பேலட்டாக அடிக்க போகிறேன், ஒரு பேலட்டாக உடன் பாக்ஸில் பேலட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேலட்டுக்கு நீங்கள் ஃபியூமிகேட் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஏன்னா பேலட் வந்து ஃபங்கஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபியூமிகேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த பொருளுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் அந்த மாதிரி பேக்கேஜிங் ஷிப்மெண்ட்டுக்கு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயமாக பேக்கேஜிங்கில் இந்த மட் டயாஸ்க்கு வந்து வாய்ப்புகள் பல நாடுகளில் இருக்குது. இனி வரக்கூடிய எந்த விதமான சீசன், தீபாவளி, கார்த்திகை, அப்புறம் வந்து மற்றபடி டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸு, மற்றபடி நிறைய தீபங்கள் ஏற்றக்கூடிய அத்தனை திருவிழாக்களுக்கும் அத்தனை ஃபெஸ்டிவல்ஸுக்கும் அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் அனுப்பலாம். சின்ன அளவு இது எங்கே டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா பெரிய இந்த மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், அப்புறம் வந்து யூகே, யுஎஸ்ஏ, கனடா, இந்த மாதிரி நாடுகளில் அந்த டெம்பிள் ஷாப் இருக்கும். கோயில் பக்கத்தில் டெம்பிள் ஷாப் இருக்கும். அடுத்து வந்து பூஜா ஸ்டோர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்தியன் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். ஏன்னா இது நிறைய வாங்க மாட்டாங்க, டெய்லி வாரம் மாதம் அப்படி அனுப்ப மாட்டாங்க. இப்போ இந்த சீசனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு 5000 பீஸு, ஒரு 1000 பீஸு, 2000 பீஸ், 3000 பீஸுன்னு டெக்கரேட்டிவோ இல்லை பிளைன் மட் டயாஸோ இல்லை வந்து பெயிண்ட் பண்ணக்கூடியதோ இல்லை வேக்ஸோ இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் வேக்ஸ் ஃபில் பண்ணதோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர் எடுத்தால் நீங்கள் ஒரு கொரியர் மூலமாக நீங்கள் அனுப்பிக்கலாம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பலாம். உங்கள்கிட்ட லைசன்ஸ் எல்லாமே இருக்குன்னா ஷிப்மெண்ட் மூலமாக அவங்ககிட்டையும் லைசன்ஸ் இருக்கணும், ஷிப்மெண்ட் மூலமாக நீங்கள் அனுப்பிக்கலாம். அவங்கக்கிட்ட சின்ன ஒரு பூஜா ஸ்டோர்ஸு இந்த மாதிரி இடத்துல லைசன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க, பட் நீங்கள் கொரியரில் அனுப்பிடலாம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பலாம். அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லைசன்ஸ் இருக்கிற அவசியம் இல்லை. ஒரு டிக்ளரேஷன் கேட்பாங்க, அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கொரியர்லேயோ என்ன விஷயமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து லைசன்ஸ் கட்டாமல் எடுத்து பிளான் பண்ணி செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.